My name is Kenneth. என்னுடைய பேர் கெனத். I am the youngest of 5 children. 5 பிள்ளைகள நான் தான் கடைக்குட்டி. I grew up on an island called Skye on the west coast of Scotland. ஸ்காட்லாந்துல ஸ்கை என்று சொல்லுகிற ஒரு தீவுல நான் பிறந்து வளர்ந்தேன். I lived in a small village where there was more sheep than people. நான் ஒரு சின்ன கிராமத்துல இருந்தேன். அந்த கிராமத்துல ஆடுகள் தான் மனுஷர்களை விட கூட இருந்தார்கள். I remember my first powerful encounter with God when I was 7. நான் 7 வயதாக இருந்த பொழுது நான் தேவனுக்கு கூட ஒரு வல்லமையான ஒரு முகாமுகமாக நான் ஒரு சந்திப்பை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. I was in church and people were raising their hands in worship. நான் சபையில இருந்தேன். ஜனங்கள் எல்லாம் தம்முடைய கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். And I remember thinking, God, they're raising their hands because they believe in you and they love you. நான் என்னுடைய மனசுல நினைச்சேன், தேவனே இந்த ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இருக்காங்க ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்மை நேசிக்கிறார்கள் என்று. And I said to God in my heart, I believe in you. I love you. And I raised my hands. And as I did, I was filled with His Spirit. And a joy and a peace overcame me that I can't describe. நான் அந்த இடத்துல இருந்து தேவனை பார்த்து சொன்னேன், தேவனே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், அதனால் என் கரங்களை உயர்த்துகிறேன் என்று சொல்லி நான் என்னுடைய கரங்களை உயர்த்தின பொழுது எனக்கு மேலே அவ்வளோ ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம், எனக்கு புரியாத ஒரு மகிழ்ச்சி என் மேலே வந்தது. I danced home. நான் நடனத்தோடு கூட வீட்டுக்கு திரும்பினேன். You know my parents, many of you. என்னுடைய அம்மா அப்பாவை உங்களை நிறைய பேருக்கு தெரியும். I'm blessed to have a wonderful mother and father on this earth. இந்த பூமியில இவ்வளவு அருமையான ஒரு தாய் தகப்பனை தேவன் தந்திருக்கிறதுனால எனக்கு ஒரு அதாவது ஆசீர்வாதம். But I needed to know my father in heaven. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவை நான் அறிய வேண்டியதாக இருந்தது. And since he met me that day, I could never forget him. அன்றைய நாள்ல அவர் என்னை சந்தித்த அந்த நாள்ல இருந்து நான் ஒரு நாளும் அவரை மறக்க முடியவில்லை. And yet when I left my family home and came to Glasgow to study and eventually Stirling University, ஆனாலும் நான் என்னுடைய கிராமத்தை விட்டு என்னுடைய வீட்டை விட்டு கிளாஸ்கோவுக்கு வந்து கடைசியாக ஸ்டர்லிங் யூனிவர்சிட்டியில படிக்க போன போது suddenly my mom and dad were not watching anymore. என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னை கண்காணிப்பது என்னை பார்த்து கொண்டு இருக்கவில்லை. They were probably trying to watch. ஒருவேளை அவர்கள் என்னை பார்க்க முயற்சித்துக் கொண்டுதான் இருந்திருப்பார்கள். And I decided to go the way of the world and do what others did. இந்த உலகத்தின் வழியிலே போய் மற்றவர்கள் என்னெல்லாம் செய்றாங்களோ அதை செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்தேன். I forgot my father in heaven. நான் என்னுடைய பரலோக தகப்பனை மறந்து விட்டேன். And you can probably guess that where that led me was not good. உங்களால ஊகித்துக் கொள்ள முடியும் அது என்னை எந்த இடத்துக்கு கொண்டு போனதோ அது ஒரு நல்ல இடம் இல்லை என்று. And one day in my brokenness God reminded me of his love. ஒரு நாள்ல நான் இந்த உடைந்து இருக்கிற வேளையில தேவன் தம்முடைய அன்பை எனக்கு நினைப்பூட்டினார். And his call upon my life. அவர் என்னுடைய வாழ்க்கை மேலே அவருடைய அந்த அழைப்பை நினைவுபடுத்தினார். And I came back to him. நான் அவரிடம் திரும்ப வந்தேன். Hallelujah. I will never leave him again. இனி ஒரு நாளும் நான் அவரை விட்டு போக மாட்டேன்.
And I'm so thankful for his mercy and his faithfulness and his kindness, his patience and his love. அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய அன்புக்காக, அவருடைய தயவுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். And because of that love, I stand here today in a place of undeserved privilege. அந்த அன்பினால நான் எனக்கு கிடைக்க கூடாத இந்த ஒரு இடத்தை அந்த சாக்கியத்தில் நான் இருக்கிறேன். To be his messenger. அவருடைய வார்த்தை கொண்டு வருவதற்காக. To speak his words to you. அவருடைய வசனங்களை வார்த்தைகளை உங்களிடம் பேசுவதற்காக. Praise God. தேவனுக்கு ஸ்தோத்திரம். Jesus said he came to give life and life abundantly. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அவர் ஜீவனை தரவும் அதை பரிபூர்ணமாக தரவும் தந்திருக்கிறார் என்று. Hands up if that sounds good to you. அது உங்களுக்கு நன்மையாக தெரிந்தால் நீங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Who would not want a life and a life in all its fullness? ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை ஜீவன் யாருக்கு தான் வேண்டாம்? And yet so often people don't live this life. ஆனாலும் அநேக தரம் இந்த ஜனங்கள் இந்த வாழ்க்கையை வாழாமல் போகிறார்கள். Some don't find this life. சிலவங்களுக்கு இந்த வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. Why? ஏன்? Because if you look in the wrong place, you will not find it. ஏனென்றால் தவறான இடத்துல தேடினோம் என்றால் இந்த ஜீவனை நாம் கண்டுபிடிக்க முடியாது. Jesus said, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்னிலூடாக அல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்று. I remember during my period studying at the University of Stirling. எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் ஸ்டர்லிங் யூனிவர்சிட்டியில படித்துக் கொண்டிருக்கிற நாட்கள்ல there was a set of doors that gave access to the university, the main doors. அந்த யூனிவர்சிட்டியோட மெயின் அந்த பெரிய கதவுகள் இருந்தது அதை திறந்தால் நாம் யூனிவர்சிட்டிக்குள்ள போகலாம். On the left was an automatic door that would swing open and most of the time it was open all the time. லெஃப்ட் சைடுல ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் இருந்தது அது அப்படியே திறக்கும் அது எப்பவுமே திறந்து தான் இருந்தது. To its right there were 3 manual doors that you had to push to open. ரைட் சைடுல 3 டோர் இருந்தது அதை நாம் தள்ளி தான் திறக்க வேண்டும். In busy times there would be many people coming to these doors. அந்த பிஸியாக இருக்கிற நேரத்துல अनेक ஜனங்கள் இந்த டோர் இந்த கதவு பக்கத்துல வருவாங்க. And there would be a bottleneck for the automatic open door. அப்பொழுது அந்த ஆட்டோமேட்டிக்காக திறக்கிற கதவுல அங்கே நிறைய கூட்டம் சேர்ந்ததனால அது திறக்கிறது கஷ்டமாக அந்த अनेक ஜனங்கள் அங்கே கூடி இருப்பார்கள். Crowds would form, a queue would form while the other 3 doors remained untouched. அந்த ஆட்டோமேட்டிக் டோருக்கு முன்பாக ஒரு கூட்டம் சேரும் அங்க ஆட்கள் கியூவாக லைனாக நின்று கொண்டிருப்பார்கள். One day I was standing in this queue. ஒரு நாளைக்கு நான் அந்த கியூல நின்று கொண்டிருந்தேன். Waiting. அப்படியே எதிர்பார்த்து கொண்டு. And I looked to the other doors. அப்பொழுது நான் அந்த மீதி இருக்கிற 3 கதவுகளை பார்த்தேன். And I thought, why aren't I using those doors? நான் நினைச்சேன் நான் ஏன் அந்த கதவுகளை உபயோகப்படுத்த மாட்டேன் என்று. I stepped away from the crowd. நான் அப்படியே கூட்டத்தை விட்டு அப்படியே விலகி. I walked up. நான் அப்படியே நடந்து. I pushed it. அதை தள்ளி. And it opened. அது திறந்தது. Wow! Wow! Why didn't I think of that? அதை குறித்து நான் ஏன் நினைக்கவில்லை? It struck me I had used those doors before, but when I wasn't thinking, I automatically gravitated to the door that was open and easy. அந்த கதவுகளை நான் பலதரம் உபயோகப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் நான் நினைக்காமல் இருந்த வேளையில அந்த கதவை மறந்து நான் எப்போதுமே அந்த கூட்டத்தோடு கூட போய் அந்த ஆட்டோமேட்டிக் டோர் பக்கத்திலே நிக்க ஆரம்பித்து விட்டேன்.
when we're not thinking, we always choose the easy option. நாம் நினைக்காமல் இருக்கும் பொழுது எது ஈஸியான வழியோ அதிலூடாக நாம் நடக்க பார்ப்போம். When I opened that door and others saw this door was now open, நான் அந்த கதவை திறந்த பொழுது மற்றவர்கள் எல்லாம் இந்த கதவு திறந்து இருக்கிறது என்று கண்ட பொழுது what do you think happened? அப்பொழுது என்ன நடந்தது என்று நீங்க நினைக்கிறீங்க? Many followed. பல பேர் எனக்கு பின்பாக வந்தார்கள். It was open now. இப்பொழுது அது திறந்திருந்தது. You didn't have to push. அப்பொழுது தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. In Matthew chapter 7 verse 13 to 14 it says this. மத்தேயு 7வது அதிகாரம் வசனம் 13-14 இப்படியாக சொல்லப்படுகிறது. Enter by the narrow gate. இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசியுங்கள். For the gate is wide. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயும் and the way is easy that leads to destruction. வழி விசாலமுமாய் இருக்கிறது. And those who enter by it are many. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். For the gate is narrow and the way is hard that leads to life. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. And those who find it are few. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். We all desire an abundant life. நாம் எல்லாம் ஒரு பரிபூர்ணமான ஜீவன் வேண்டும் என்று நினைக்கிறோம். There is only one way it can be found. அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. And it is through Jesus. அது இயேசுவின் மூலமாக மட்டும்தான். The easy way is not always the best way. எளிதான வழி எப்பொழுதுமே அது நல்ல வழியாக இருக்காது. We can have the hope of eternal life because Jesus chose the hard way. நித்திய ஜீவனின் நம்பிக்கை நமக்கு இருக்கிறது ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடினமான வழியை தெரிந்து கொண்டார். He invites us into an abundant life. அவர் நம்மை ஒரு பரிபூர்ணமான ஜீவனுக்கு அழைக்கிறார். It is not easy. அது எளிதானதல்ல. But in it there is life abundant. ஆனால் அந்த வழியிலே பரிபூர்ண ஜீவன் இருக்கிறது. The life our hearts long for. அந்த வாழ்க்கையை தான் நம்முடைய இருதயம் எதிர்பார்க்கிறது. Others do not know about this way. இந்த வழியை குறித்து மற்றவர்களுக்கு தெரியாது. We should tell them. அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். There's other doors. வேற கதவுகள் இருக்கிறது என்று. They can leave the crowd. அவர்கள் அந்த கூட்டத்தை விட்டு வரலாம் என்று. And on the other side அந்த பக்கத்தில் lies the desire of their heart. அங்கே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகள் இருக்கிறது. Reconciliation with God. தேவனோடு கூட ஒப்புரவாகுதல். And a life that does not end. அது ஒரு தீராத ஒரு நித்திய ஜீவன். Some see that way. சிலவர்கள் அந்த வழியை பார்க்கிறார்கள். But they are afraid. ஆனால் அவர்கள் பயப்படுகிறார்கள். It is easier to go the way of the crowd. கூட்டத்தோடு கூட சேர்ந்து நடப்பது எளிதானதாக இருக்கிறது. To go the way of their family. அவங்களுடைய குடும்பத்தில் வழிகள்ல நடக்கிறது. Of your community. நம்முடைய சமுதாயத்தின் வழியில நடக்கிறது. Of your country. நம்முடைய தேசத்தின் வழியில நடக்கிறது. Of the world. இந்த உலகத்தின் வழியில நடக்கிறது. But that way leads to destruction. ஆனால் அந்த வழி கேட்டில் தான் போய் முடியும். Only Jesus' way leads to life. இயேசுவின் வழி மட்டும்தான் ஜீவனுக்கு நேராக செல்லுகிறது. We must encourage such people. அந்த ஜனங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். Do not be afraid. பயப்படாதீர்கள். Trust in him. இயேசுவில் விசுவாசியுங்கள். Many of us here today, perhaps all, have begun to walk in this abundant life. We have put our trust in Jesus, and we can testify that he is the way, he is the truth, and he is the life. இங்கே இருக்கிற பல பேர்கள் அந்த வழியை தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்று நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்.
And yet, we don't always enjoy the abundance of life that is in Him every day. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய அந்த ஜீவனில் இருக்கிற பரிபூர்ணத்தை அனுபவிக்காமல் இருக்கிறோம். It's because in thinking that the easiest way is the best way, this spills over into our Christian life. அது எதனால் என்றால் இந்த எளிதான வழியே மிகவும் நல்ல வழி என்ற அந்த நினைவு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளேயும் நுழைந்து விடுகிறது. Sometimes the easiest way is God's way. சில வேளைகள்ல எளிதான வழிதான் தேவனுடைய வழி. Sometimes we have feasting and celebration. சில நேரங்கள்ல தேவனுக்குள்ளே நம்மளுக்கு நாம் களி கூறுகிறோம். We are encouraged to eat and celebrate. நாம் சாப்பிடுகிறோம், நாம் உற்சாகமாய் இருக்கிறோம். To that, the yes is easy. ஆமா, அது எளிதான வழிதான். And yet, the easiest way is not always the best way. ஆனாலும் எளிதான வழி எப்பொழுதுமே அது சரியான வழியாக இருக்காது. Part of an abundant life is to be a life in which you bear much fruit. அது ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கையின் ஒரு அம்சம் என்னவென்றால் நம் கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுப்பது அதனுடைய அம்சமாக இருக்கிறது. As those who know the Lord, we know what that means. நமக்கு தெரியும், தேவனை அறிகிற நம்மளுக்கு அது என்னவென்று நாம் புரிந்து கொள்ள முடியும். And our heart's desire is for His fruit to be born in our lives. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவருக்காக நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான். We desire the glory of the Lord. நாம் தேவனுடைய மகிமையை வாஞ்சிக்கிறோம். In Isaiah chapter 37, ஐசாயா 37வது அதிகாரத்துல and verse 31, 31வது வசனத்துல God is speaking a blessing to His people. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். And this is one part of it. அதனுடைய ஒரு பகுதி இது. He says, and the surviving remnant of the house of Judah shall again take root downwards and bear fruit upwards. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். Amen. Amen. Roots, then fruit. வேர்கள் பின்பு கனிகள். Roots, then fruit. வேர்கள் பின்பு கனிகள். If someone offered you an apple or offered you a seed and you were hungry, you'd be inclined to take the apple. ஒருத்தர் உங்களுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்கிறார்கள், இல்ல ஒரு விதையை கொடுத்தால் நாம் பசியாக இருக்கும் பொழுது நாம் ஆப்பிளை தான் வாங்குவோம். It's easier. அதுதான் எளிதான வழி. It's quicker. அதுதான் சீக்கிரமாக நமக்கு கிடைக்கிறது. Jesus said the kingdom of heaven is like a seed. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் நம்முடைய பரலோக ராஜ்யம் ஒரு விதையை போன்றது என்று. In Matthew chapter 13 and verse 31. மத்தேயு 13வது அதிகாரம் 31வது வசனத்திலே Matthew 13, 31 and 32. மத்தேயு 13, 31, 32. He put another parable before them, saying, வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். The kingdom of heaven is like a grain of mustard seed. பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. That a man took and sowed in his field. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். It is the smallest of seeds. அது எல்லா விதைகளும் சிறிதானது. But when it is grown, it is larger than all the garden plants and becomes a tree. வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி so that the birds of the air come and make nests in its branches. ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளிலே வந்து அடைக்கலம் ஆவார்கள் என்று. We must be patient to see the fruits that our hearts desire for. நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிற அந்த கனிகளை பார்ப்பதற்கு நாம் பொறுமையோடு கூட இருக்க வேண்டும். Like a tree attached to its roots, we must stay rooted in Christ.
எப்படி ஒரு மரம் தன்னுடைய வேர்களோடு கூட சேர்ந்து இருக்கிறதோ அதே போல நம் கிறிஸ்துவுக்குள்ளே வேரூன்றி இருக்க வேண்டும். We must continue. நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். Jesus said, if you abide in my word, இயேசு சொன்னார், நீ என்னுடைய வார்த்தையில் தரித்திருந்தால், if you continue in my word, என்னுடைய வார்த்தையில் நீ தரித்திருந்தால், you are truly my disciples. அப்பொழுது நீ உண்மையாகவே என்னுடைய சீஷனாய் இருப்பாய் என்று. And you will know the truth. அப்பொழுது நீ சத்தியத்தை அறிவாய். And the truth will set you free. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். We need roots that are healthy. நம்முடைய வேர்கள் பலமானதாக இருக்க வேண்டும். This means healing. அதனுடைய அர்த்தம் என்ன? சுகம். Healing to the dark places inside. நமக்குள்ளே இருக்கிற அந்த இருளான இடங்களிலே சுகம். Where there is pain. அது வலியாக இருக்கலாம், அந்த வலி இருக்கிற இடத்துல. Shame. வெக்கம் இருக்கிற இடத்துல. Bitterness. கசப்பு இருக்கிற இடத்தில். At one point Jesus began to wash his disciples. ஒரு கட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை கழுவினார். And he turned to wash their feet. அவருடைய கால்களை கழுவ திரும்ப பொழுது, the dirtiest part, கால்கள் மிகவும் அழுக்கான இடம். His disciple Peter was embarrassed. பேதுரு அதை கண்டு அவருக்கு வெட்கமாக இருந்தது. Wash my whole body but don't touch my feet. அவர் சொன்னார், என்னுடைய சரீரம் முழுவதையும் கழுவுங்கள், ஆனால் என்னுடைய பாதத்தை தொடாதீர்கள் என்று. Jesus responded, இயேசு சொன்னார், unless you let me wash you, you have no part with me. நீ என்னை கழுவ அனுமதிக்கவில்லை என்றால் உனக்கு என்னிடத்தில் பங்கு இல்லை என்று. We must let Jesus into the dark parts. நம்முடைய இருளான பகுதிகளில் நம்ம இயேசுவை அழைத்து கொண்டு போக வேண்டும். It is not the easy way. அது எளிதான வழி அல்ல. But it is the way that brings life. ஆனால் அந்த வழிதான் ஜீவனை கொண்டு வருகிற வழி. We need roots that go deep. நமக்கு வேர்கள் தேவை, ஆழமாக செல்லுகிற வேர்கள். Devotion to God. தேவ பக்தியோடு கூட இருப்பது. Coming to him, dedicating our lives to him, obeying him, even when we don't feel like it. அவரிடத்துல வருவது, அவருக்கு கீழ்ப்படிவது, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுப்பது, நமக்கு அப்படி செய்ய வேண்டாம் என்று நமக்கு விரும்பாத போது கூட அதை செய்வது. Even when we don't feel like it. அதை செய்வதற்கு நம்மளுக்கு மனமில்லாமல் இருக்கும் பொழுதும் அதை செய்ய வேண்டும். Our feelings don't always tell the truth. நம்முடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உண்மையை சொல்லாது. In the Psalms at one point David said, Lord, why have you forgotten me? சங்கீதங்கள்ல ஒருவேளை ஒரு தரம் தாவீது சொன்னார், தேவனே என்னை நீர் ஏன் மறந்தீர் என்று. God had not forgotten him. தேவன் ஆனால் தாவீதை மறக்கவில்லை. But that's what it felt like. ஆனால் தாவீதுக்கு அப்படிதான் இருந்தது, அப்படிதான் அவன் நினைத்தான். So David spoke to his soul. அப்பொழுது தாவீது தன்னுடைய ஆத்துமாவிடம் பேசினார். Forget not the Lord. தேவனை மறவாதே. And all his benefits. அவருடைய காரியங்களை மறவாதே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொன்னார். By the end of the psalm he was rejoicing. அந்த சங்கீதத்தின் கடைசியில அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். In Psalm 1 verse 1 to 3 it says this. சங்கீதம் 1வது அதிகாரம் வசனம் 1லிருந்து 3 வரைக்கும் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. Blessed is the man. Continue reading. Who walks not in the counsel of the wicked. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும்,
nor stands in the way of sinners, nor sits in the seat of scoffers. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். He is like a tree planted by streams of water, அவர் நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு that yields its fruit in its season, and its leaf does not wither. In all that he does, he prospers. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். We will not always feel like obeying God's law. தேவனுடைய எல்லா வசனங்களையும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எல்லா வேளையும் நமக்கு தோணாது. We will not always feel like our quiet time with God. எப்பொழுது தேவனோடு கூட அந்த வேலையை நாம் செலவிட வேண்டும் என்று எப்போதுமே நமக்கு தோணாது. We will perhaps rarely feel like going out and sharing him outside of the church. சபைக்கு வெளியிலே போய் அவரை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சில வேளையில தான் நமக்கு தோணும். We'll never feel like fasting. உபவாசம் இருப்பது நமக்கு ஒருவேளை தோணாமலே இருக்கலாம். But we remind ourselves. ஆனால் நாம் நம்மையே நினைவு ஊட்டுவோம். That there is great reward in devotion to God. தேவனுக்கு பக்தியாக இருப்பதுல நமக்கு பெரிய ஈவுகள் உண்டு என்று. It is not always the easiest way. அது எளிதான வழி அல்ல. But it is the way in which we find abundance of life. ஆனால் அந்த வழியில தான் பரிபூர்ண ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். I encourage you, brothers and sisters, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் சகோதர சகோதரிகளே, to continue. நீங்கள் தொடர்ந்து போங்கள். Devote yourself to God. தேவனுக்கு நீங்க பக்தியாக இருங்கள். Be led by your faith, and your feelings will follow. உங்களுடைய விசுவாசத்தின் படி நீங்கள் நடங்கள், அப்பொழுது உங்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும் உங்களுக்கு பின்பாகவே வரும். And you will know this abundant life. அப்பொழுது இந்த பரிபூர்ண ஜீவனை நீங்கள் அறிந்து கொள்வீங்கள். In greater and greater measure. இன்னும் அதிகமாக அறிந்து கொள்வோம். From glory unto glory. மகிமை மேல் மகிமை நாம் அறிந்து கொள்வோம். And this life will not end. இந்த வாழ்க்கை முடிவடையாது. This life will bear much fruit. இந்த வாழ்க்கை அதிகமான மிகுந்த கனிகளை கொடுக்கும். That is sweet to the taste. அது இனிப்பாக இருக்கும். To you and those around. நமக்கும் நமக்கு சுற்றி இருக்கிறவர்களுக்கும். Amen. Amen. Amen.